உங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக டெலீட் பண்ணுவோம். அதேமாதிரி ரீசன்ட் சர்ச்சும் ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். ஆனால் இந்த டைப் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணும்போதும் இதுமாரி கீழே வந்து நிறைய சஜஷன்ஸ் காட்டும். அது வந்து டெலீட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்காது. ஆனால் அது ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டை ஃபுல்லாக கிளியர் ஆல் கொடுத்து கிளியர் ஆல் பண்ணுறேங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அதில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும் உங்களுக்கு. இதில் வந்து ரீசன்ட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணி விடுங்க. நீங்கள் அங்கே கிளியர் பண்ணாலும் கிளியர் ஆல் கொடுத்து பண்ணிங்கன்னா இதில் கிளியர் ஆகிடும். அங்கே கிளியர் ஆல் கொடுக்காம நீங்கள் டிக் மட்டும் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகாது. அதனால் இதுக்குள்ளே வந்து ஒரு இதை க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பில் கிளிக் பண்ணுங்கள். ஹெல்ப்பில் கிளிக் பண்ண அப்புறமா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மொபைலை ஷேக் பண்ண சொல்லும், ஷேக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் கொடுத்தோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டோடனே இதுக்கு எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்த அப்புறமா இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணோம். அந்த கண்டென்ட் வந்து நான் கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட சைடில் நான் போடுறேன். அந்த கண்டென்ட்டை அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ண முடிச்ச அப்புறமா அப்படியே ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் இல்லை 1 வீக் கிட்ட ஆகும். சில பேருக்கு வந்து சீக்கிரமாகவும் சில பேருக்கு லேட்டாகவும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரீசன்ட் சர்ச் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஆனால் டைப்பிங் சஜஷனில் வர்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு லெட்டரை டைப் பண்ணும் போதும் இந்த சஜஷனால் நிறைய பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு வந்து எதனா ஒரு ப்ரொஃபைல் தெரியாமல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் கூட பார்த்திங்கன்னா சஜஷனில் போய் நிற்க வாய்ப்பு இருக்குது. சரி, அதனாலேயே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் இது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறமா தான் இந்த வீடியோவை பார்த்து அப்புறமா பண்ணேன். எனக்கு இது ஓகே ஆகிடுச்சு. இது 100% ஒர்க் ஆகிற ஒரு டெக்னிக் தான். உங்களுக்கும் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைப்பிங் சஜஷன் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் டைப் பண்ண முடிச்ச அப்புறமா ஃபைனலாக வந்து ஓகே மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்.